இந்த காளையோட உரிமையாளர் யாரு? நான் தானா? இந்த காளையோட பேரு என்ன பேரு? ஆனா இந்த காளையோட பேரு பைரவா. சரி, உங்க பேரு, உங்களோட ஊரு எல்லாம் அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் இது சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்ட வட்டம் மின்னாம்பள்ளி புளியாந்தோப்பு காட்டுனா. வந்து புளியாந்தோப்புல இருக்க மாடு பேர் பைரவா. நான் வந்து ஒரு 2 வருஷமா மாடு வளர்த்திட்டு இருக்கோம். இது இப்ப 2025 ஒரு பழனியாபுரம் களத்துல ஜல்லிக்கட்டு களத்துல விளையாண்டுச்சு, சிறப்பா பண்ணுச்சு. இப்ப 2026 வெயிட்டிங், நல்லா பண்ணணும்னு இருக்கோம். எத்தனை வருஷமா அந்த காலம் இருக்கு? 2 வருஷமா? 2 வருஷம் கண்ணுட்டியா பிடிச்சதா? கண்ணுட்டியா பிடிச்சதுண்ணா. 1 வருஷம் கண்ணுட்டியில பிடிச்சோம். இப்ப 2 வருஷம் வளர்த்திட்டு இருக்கோம். இந்த உங்க ஊர்ல யாராவது ஜல்லிக்கட்டு காலை வச்சிருக்காங்களா? இப்ப பக்கத்துல ஒருத்தர் வச்சிருக்காரு, தெரிஞ்ச ஒரு அண்ணன். அதுக்கப்புறம் நான் எங்க ஊர்ல 2 தான் இருக்கு. இதை பார்த்து எப்படி கௌதம் உனக்கு ஆர்வம் வந்துச்சு? இது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆர்வம்னா மாட்டு மேல. அப்புறம் நம்மளும் ஒரு காலை வளர்த்தணும் ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் வீட்டுல எல்லாம் கேட்டு அப்புறம் வாங்கி இப்ப 2 வருஷமா வளர்த்திட்டு இருக்கோம். வாடி அடிச்சு இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. இதுவும் மேலும் மேலும் நல்லா இன்னும் காலை வாங்கி நல்லா வாடி ஆக்கணும்னு ஆசை. இது மொத்தம் எத்தனை வாடிக்கு போயிருக்குது? இது இப்போ 1 தானே போயிருக்குது. ஒரு வாடி போயிருக்குது. நெய்க்கார் இப்படி எருதாட்டம்னு ஒண்ணு, அது 1 போயிருக்குது. இப்ப 2 தான். எருதாட்டத்துக்கும் போது ஜல்லிக்கட்டுக்கும்? ஜல்லிக்கட்டு 2த்துக்கும் போகுதுண்ணா. பரவாயில்ல. 2த்துக்கும் நல்லா பண்றாப்ட. இப்படி ஓட்டெல்லாம் பார்க்க அமைதியா தான் இருக்குது. எப்படி வாடி வாசல்லாம் நல்லா வருமா? அதெல்லாம் நல்லா வருமா. வீட்டுலதான் குழந்தை மாதிரி. வாடி எல்லாம் போனா அதோட சேட்டை அதோட இது காட்டிடும், நல்லா வரும், பேரை காப்பாத்திரும். உனக்கு இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் ஒரு அறிமுகப்படுத்தி விட்டது, இந்த ஜல்லிக்கட்டுல கொண்டு போய் விட்டது யாரு? யாராவது லோக்கல்ல இருப்பாங்க? நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஆகாஷ்னு ஒருத்தர், அவர் மூலியமா வந்து அப்புறம் குரூப் நம்ம பாகுபலி குரூப்ஸ்ல அது ஒரு 3 வருஷமா இருக்கணும். இப்போ குரூப் மூலியமா தான் இந்த மாடு அறிமுகமாயி இப்போ நிறைய பசங்க குரூப்பால நிறைய நன்மை தான். நிறைய பசங்க மாடு இப்ப பேர் வெளியே தெரியுதுன்னா இப்ப குரூப்ல தான் மேக்சிமம் இருந்து நம்ம தனிப்பட்ட முறையில இருந்தாலும் லோக்கல்ல கம்மியா தான் தெரியும். ஒரு குரூப்ல பாகுபலி குரூப்ஸ்ல இருந்து இப்ப நிறைய பேத்துக்கு மாடும் தெரியுது, நம்மளும் தெரியுது. ஒரு பேர் தான் செட்டு பசங்க, நல்ல பசங்களா எல்லா நண்பர்கள் நல்லா இருக்காங்க. இந்த மாதிரியே இன்னும் செட்டு நல்லா கொண்டு போனா இன்னும் நல்லா இருக்கும். உங்க ஊர்ல ஒரு எத்தனை பேர் இருப்பீங்க இந்த காளையை பிடிச்சிட்டு போறது, வாடி கொண்டு போறதா ஊக்கிறதுக்கலாம்? அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கணும். ஒரு 20-25 பேர் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் நாங்க போறோம். கிராமத்துல மட்டும்னா. மாடு எப்படி வாடியில் நல்லா பூக்கல வருமா? இல்ல 2 பக்கமும் தலையை வச்சு ஜம்ப் அடிச்சுட்டு உதச்சிட்டு தானே வரும். மாடு நல்லா வரும். காங்கையங்காலனா மேக்சிமம் எருதாட்டம் அந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க பொம்மை குத்துறதுக்கு. ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் போய் நல்லா பேர் வாங்கிச்சுங்கிறீங்க, பரவாயில்ல. ஆமாண்ணா, இது ரொம்ப ஆசை. இது ஜல்லிக்கட்டுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அவர் வாங்கி கொடுத்து இது ஜல்லிக்கட்டுக்கு ரெடி பண்ணி அவுத்து நல்லா வந்துச்சு. முதல் டைம் அவுத்துது. அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு டைம் தான் அவுத்துச்சு. சரி, அடுத்த வருஷம் நல்லா இன்னும் பண்ணும், அதுக்காக காத்திருக்கோம். ஆனா ஒரே ஒரு வாடி வாசல் தான் போயிருக்கணும். அதுக்கு முன்னாடி பயிற்சி வாடி அந்த மாதிரி பழக்க வாடியில ஒண்ணு அவுத்துச்சு. நான் பேலூருக்கு அந்தாண்ட அவுத்துச்சு. அதுலயும் நல்லா சிறப்பா பண்ணுச்சு. ஜம்ப் அடிச்சு தான் வந்துச்சு. மேக்சிமம் மேல கை போடக்கூடாது அவ்வளவு சீக்கிரம். கை போட்டாலும் டக்குன்னு தள்ளி விட்டு வந்துடும். நல்லா பண்ணும். எதனால இந்த காளையின் பேர் பைரவன்னு வச்சா? அது வந்து எங்க சாமி பேர். நாங்க சாமி வச்சிருக்கோம். அது வந்து சாமி காலை வந்து சாமிக்கு விட்டோம். அதனால சாமி பேரே வச்சிடலாம். சாமி காலை, கோயில் காலை. அதனால சரி சாமி பேரே பைரவன்னு வச்சிடலாம். சரி, கோயில் காலை வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு. இது வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி தான், எல்லாருமே பிடிக்கலாம். அதனால ரொம்ப ஆசையா வளர்த்தோம். அதனாலே பைரவன்னு பேர் வச்சிட்டோம். சரி, புதுசா இருக்கும், பேரும் நல்லா இருக்கும். சரி, சாமிக்காக இது சாமி மாதிரி வீட்டுல, அதனால பைரவன் பேர் வச்சிருக்கேன். 2 வயசு தான் ஆகுது காளைக்கு. நல்லா பரவாயில்ல, ஹைட் வெயிட்டா நல்லா இருக்கு. ஆமாண்ணா. எருதாட்டத்துலயும் நல்லா விளையாடுமா? அது சூப்பரா விளையாடுமா. நல்லா 4 காலையும் தூக்கிட்டு நல்லா பொம்மை குத்தி அதுவும் சூப்பரா விளையாடணும்னா. எல்லாத்துலயுமே நெய்க்கார் இப்படி எருதாட்டத்துல எல்லாம் வேற லெவல்ல விளையாண்டுச்சு. பேர் நல்லா எடுத்துச்சு மொத ஆட்டத்திலே. சின்ன வயசுல இருந்து எருதாட்டத்து போட்டது இல்ல. நல்லா இப்ப முதல் டைம்ல நல்லா விளையாண்டுச்சுண்ணா. ஒரே ஒரு எருதாட்டம் வாடி வாசல் 2 தான் இந்த வருஷத்துல போயிருக்குண்ணா. சரி, வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் மோகன். இந்த ஊர் தானா நீங்களும்? இந்த ஊர் தான். எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்தா மாடு வளர்த்துறீங்க? எப்படி கௌதம் இந்த மாடு வளர்த்துறதுனால நல்லா பேர் இருக்குங்களா, இல்ல கௌதம் ஜல்லிக்கட்டு போய் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு ஊருக்குள்ள சொல்றாங்க? அப்படிலாம் இல்ல, நல்ல பேர் இருக்கு. எல்லாருமே வந்து வருங்கால இளைஞர்களும் கொஞ்சம் இது பண்ணணும். எல்லாருமே மாடு வளர்த்தணும், ஒரு இதுவா இருக்கணும். ஜல்லிக்கட்டுங்கிறது போராட்டம், இந்த இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு போனா சரக்கு அடிக்கிறாங்க, ஒண்ணு சேர்ந்துட்டு கூட்டிட்டு கெட்டு போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பார்வையை பொறுத்ததுன்னா இல்ல நம்ம தம்பி கௌதம் ஏதாவது அப்படி இருக்கா பிள்ளையா? அப்படி இல்ல.
ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான் இருக்கும். அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை அதெல்லாம் அந்த மாடு வாங்கணும், பண்ணணும், படிக்கணும்ங்கிற மாதிரி ஒரு இது. அவனை மாதிரி நிறைய பேர் இன்னும் வளரணும். எவ்வளவு பிடிக்கும் இந்த காளை உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. காதல்ங்கிறது அது ஒரு இதாவே இருக்கு. சரி பழக்கவாடிலாம் நடக்குது இல்ல, ஆமாண்ணா. அதுல உள்ள பிரச்சனை எல்லாம் எப்படி சந்திக்கிறீங்க? கேட்டா பழக்கவாடிக்கெல்லாம் புடிச்சு போனாங்கிற ஏதோ அந்த போலீஸ் பிரச்சனை, பர்மிஷன் இல்லாம ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அந்த பயிற்சி வாடிக்கு போறதெல்லாம் தப்பா இல்லையா? ஆனா தப்பு இல்லைன்னா அது மாடு வந்து சும்மாவே இருக்கு. நம்ம ஒரு மாட்டுக்கு வந்து இப்ப வாடிக்கு போறதே டோக்கன் கிடைக்கிறது இப்ப பெரிய விஷயமா இருக்கு. அதுலயே டோக்கன் கிடைச்சாலும் தள்ளடி ரொம்ப போட்டுறானுங்க மாடு. இல்ல அதெல்லாம் புரியுது, அதெல்லாம் இல்லன்னு சொல்ல. இதுக்கு என்ன பண்றீங்க? இதுக்கு வந்து என்னன்னா பழக்கவாடி வந்து இது போலீஸ் தானே மெயின் பிரச்சனை. போலீஸ்ல மெயின் பிரச்சனை இல்ல, கவர்மெண்ட் தான் மெயின் பிரச்சனை. இருந்தாலும் போலீஸ்காரங்க ஏதோ கவர்மெண்ட் சொல்றதானே போலீஸ் கேக்குது. பர்மிஷன் முறையா வாங்கினா போலீஸ் என்னது? அவனே தான் 6 மாசம் மட்டும் ஜல்லிக்கட்டு நடத்துற இந்த மாதிரி பழக்கவாடி நடத்தக்கூடாது. அப்புறம் மாட்டுக்கு ஒரு சின்ன மாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன், ஜல்லிக்கட்டுல டோக்கன் கிடைக்கலாம். அப்படி இந்த மாதிரி பயிற்சி வாடி போட்டாதான் அந்த மாடு விளையாடும். இப்ப ஜல்லிக்கட்டு பெரிய ஜல்லிக்கட்டுக்குலாம் எப்படி போராட்டம் பண்ணாங்க, அது மாதிரி நம்மளோட காலைக்கும் பழக்கவாடி நடத்துறதுக்கு ஒரு பர்மிஷன் ஒன்று, ஒரு போராட்டம் பண்ணோம். நீ பாட்டில எடுத்த உடனே காவல்துறை மேல குற்றச்சாட்டு வச்சா காவல்துறை என்ன பண்றோம்? இல்லைன்னா அது போராட்டம் பண்ணலாம் தான். அப்புறம் ஏதோ ஒன்று நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. வேற இப்ப நம்ம இங்க பக்கத்து ஊர்ல கவுண்டபுரத்தில் நடந்துச்சுன்னா வருஷம் அது நடக்கும் ஜல்லிக்கட்டு. அது பாத்தீங்கன்னா 2 வருஷமா அது பிரச்சனை ஆயிடுச்சு. அது இப்போ கவர்மெண்ட் அதிகாரி கை கால ஓடிச்சா பிரச்சனை வரதான் செய்யும். அது நார்மலா நடக்கிற இடத்துல போலீஸ்காரங்க ஏதோ வேற வெளி பிரச்சனை வச்சு மாடு விட்டுட்டாங்க, மாடு குத்தி பிடிச்சுன்னு அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அது இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க கவர்மெண்ட் நினைச்சா மாட்டுக்காரங்களுக்கு விடலாம், அவங்களுக்கு கவர்மெண்ட் தான் நினைக்கணும், போலீஸ் நினைச்சாலும் விட முடியாது. ஆமா, கவர்மெண்ட் கோர்ட் ஆர்டர் போட்டா தான் போலீஸ் விடுவாங்க. ஆமா, இதுதான் பர்மிஷன் எப்படி கேட்டு நம்மள அலைய விடுறாங்கன்னு அப்படியே திருட்டுத்தனமா விடிய காலத்துல போட்டுறாங்க. பசங்க என்ன பண்றது, இவங்ககிட்ட எதுக்கு ராவடி பண்ணிட்டு அப்படின்னு தான் விடிய காலம் ஒரு 5 மணில இருந்து ஒரு 7 மணிக்குள்ள பழக்கவாடி யாருக்கு தெரியாம அவுத்துறாங்க. நம்ம அத முறைப்படி நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் தான் பிடிச்சு போனோம். பழக்கவாடிக்கெல்லாம் போனா போலீஸ் தான் பிடிப்பாங்க. அதான் சொல்லணும். ஏன் பயிற்சி வாடியில கொண்டு போய் காலையை பயிற்சி கொடுங்கன்னு நினைக்காது, ஸ்ட்ரைட்டா பெரிய வாடியிலே கொண்டு போய் விடலாம்ல. இப்ப நம்ம எல்லா விளையாட்டுக்குமே ஒரு பயிற்சி இந்த மாதிரி இருக்குதுன்னா, இப்ப நம்ம எல்லா கேமுக்குமே ஒரு முன்னாடியே பிராக்டிஸ் பண்றோம்லன்னா, அது மாதிரி ஜல்லிக்கட்டு எடுத்தோடனே பெரிய வாடிக்கு போகாம சின்ன சின்னதுல போட்டு பிராக்டிஸ் பண்ணி பழக்கி போறதுனால தான் பழக்கவாடியில போடுறோம். அதனாலதான் சரி பழக்கவாடியில போட்டு அதுக்கப்புறம் பெரிய வாடியில போட்டு எல்லாத்துக்கும் ஒரு பிராக்டிஸ் தானா, பயிற்சி மாதிரி. அதனாலதான் சரி எப்படி அது ஏதோ ஒரு வழக்கறிஞர்லாம் இருக்காரு, அதுதான் எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு பழக்கவாடிய சட்டப்படி நடத்தணும் அப்படிங்கிற முயற்சியில உங்களுக்கு தோண மாட்டேங்குது. கொண்டு போய் அந்த திருட்டுத்தனமா ஒரு பழக்கவாடியிலே தான் இன்னும் எண்ணம் போகுது. இல்லைண்ணா, இந்த மாதிரி நீங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க உங்களை மாதிரி பெரியவங்க நீங்க பார்த்து நடத்தலாம். ஆனா உங்க எல்லாம் உங்ககிட்ட கோரிக்கை அன்னைக்கு கூட தலைவர்கிட்ட கோரிக்கை கொடுத்துடணும். அது மாதிரி நீங்க கட்சிக்காரங்க உங்ககிட்ட கொடுத்தா நீங்க முறைப்படி அரசாங்கத்திட்ட சொல்லி கொடுத்தா சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதுதான் எங்களால போய் அரசியல முடிவு கோர்ட்டு தான் தீர்ப்பு தரணும், புரியுதா இல்லையா? கவர்மெண்ட் தான். அதனால நீங்க கோர்ட்டு தான். எங்களால போய் அங்க பேச முடியாம உங்ககிட்ட போய் சொல்லி நீங்களாச்சும் அதை போய் கொண்டு போய் அங்க சேர்க்க முடியும். அதனால அப்படி பண்றோம். இப்ப நம்ம குரூப்லயும் சரி இல்ல பொதுவா ஜல்லிக்கட்டு வாழ்க்கையிலயும் சரி படிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல. இப்போ இந்த ஜென்ரேஷன்ல படிச்சுட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஃபீல்டுக்கு வரவங்க தான் நிறைய பேர். இத படிச்சுட்டு கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்கிறாங்க, படிச்சு ஜல்லிக்கட்டுக்கு வராங்களா, அதை நீ என்ன சொல்ல வர? இதென்ன போய் சொல்றது, அவங்களுக்கு பிடிச்சது செய்யறாங்க, ஜல்லிக்கட்டுக்கு வராங்க. இல்ல இப்ப ஜல்லிக்கட்டை படிச்சுட்டு போறிய, இதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு இது கடைசி வரைக்கும் இந்த கூட இருந்துருமா அந்த மாதிரி எல்லாம் சில பேர் பல பேரை தான் சொல்றாங்க. இந்த மாதிரி இவ்வளவு படிச்சு ஒரு வேலைக்கு போ, குடும்பத்தை பாத்துக்க, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கையில இருன்னு பேசுறாங்க. ஆனா நம்ம இன்னும் பசங்க எல்லாமே வயசு அதிகமா இருந்தா ஜல்லிக்கட்டுன்னு நினைக்கிறாங்களே, இத என்ன நீங்க சொல்ல வரீங்க? நாங்க யாரும் கால வளர்த்துறீங்க, யாரும் குடும்பத்தை பார்க்காமலாம் இல்லையே விக்கி. எல்லாம் குடும்பத்தை பார்த்து எல்லாம் வேலைக்கு தான் போறோம். சரி, இன்னொன்னு இதுல என்ன கேக்குறேன்னா, அந்த ஜல்லிக்கட்டுல இருந்து கடைசியா ஒரு சாதிச்சிருவீங்களா? சாதிச்சிட்டம் என்ன சாதிக்கணும்? ஓகே, நம்ம மாடு போய் புகழ் பெற்று வந்துச்சு, அதெல்லாம் நான் சொல்றேன். மேற்கொண்டு நான் சொல்றேன், இப்ப லைஃப்ல சொல்றேன். அது நம்ம செட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிச்சுன்னா 2025ல அது சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி. அதை சொல்லலை, நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன், ஒவ்வொருத்தரா சொல்றேன். இப்ப படிச்சுட்டு பசங்க மாடியும் பார்த்துக்கிறாங்க, வேலைக்கும் போறாங்க, அதை நான் சொல்லலை. இதுல சாதிக்க முடியுமா? ஏதோ பிறந்தா வளர்ந்தோம் 4 செவத்துக்குள்ள இருந்து செத்து போயிட்டோம்னு சொல்லக்கூடாது, புரியுதா இல்லையா? வளர்ந்தோம். இப்ப தமிழ்நாட்டுக்கே தெரியும், பாகுபலி குரூப்ஸ்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும். அலங்காநல்லூர்ல கொண்டு போய் வட மாவட்டத்துல முத நாங்க தான் பிரைஸ் வாங்கணும். அதுவோட சாதனை என்ன வேணும்? அது ரெக்கார்டு தான். அது எப்படின்னா, இது வரைக்கும் நம்ம மாவட்டத்துக்கு, நம்ம சேலம் மாவட்டத்துக்கு சரி, இல்ல சுத்தி இருக்கிற ஒரு கொஞ்சம் மாவட்டத்துக்கும் சரி, மதுரையில இருந்து ஒரு பொருள் இங்க யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. இங்க இருந்து வேணுமா வாங்கிட்டு போற ஆள் இருக்கு. அந்த மாடு பிடிக்கிறாங்க, சிறந்த பிரைஸ் போடுறாங்க, அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கு. ஆனா இப்ப நீ 2026 குறைந்த ஜல்லிக்கட்டு தான் நடக்கணும், செலெக்ஷன் வந்துருச்சு, குறைந்த ஜல்லிக்கட்டு தான் நடக்கும். அதுல உன்னோட கருத்துலாம் என்ன சொல்ல வர? கருத்து என்ன சொல்றேன்னா, இந்த அரசு 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன்னுச்சு, அதுவும் கொடுக்கல. கருத்து எல்லாம் எதுவுமே நல்ல கருத்து எல்லாம் சொல்றதுக்கு இந்த ஆட்சியில எதுவும் நல்ல கருத்து எல்லாம் எதுவுமே இல்ல.
புரியுதுங்களா இல்லையா? நாங்க தான் உழைக்கிறோம், நாங்க தான் என் காலைக்கு தீனி போடுறோம், நாங்க தான் கொண்டு போய் வாடி வாசல்ல விடுறோம். அதை பத்தி யாருக்கும் குறை சொல்லவோ இல்ல அப்படி போறான் இப்படி போறான்னு சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. நாங்க சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம். மற்ற பேர் மாதிரி குடிச்சிக்கிட்டு ரோட்டு பக்கம் விழுந்துட்டு அந்த மாதிரிலாம் நாங்க வாழல. நாங்க ஒரு டிகிரி பண்ணியிருக்கோம். இந்த இவர் பேங்க்ல இருக்கிறாரு. இன்னொருத்தர் வழக்கறிஞர் மகேஸ்வரன் எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, அவரு வழக்கறிஞரா இருக்காரு. மார்க்கெட் மோகன் அண்ணன் இருக்காப்புல, அந்த கௌதம் பையன்லாம் டிகிரி முடிச்சிருக்கான். யாருமே இங்க படிக்காமலாம் இல்ல, எல்லாம் படிச்சுட்டு தான் சாதனை பண்ணியிருக்கோம் அலங்காநல்லூர்ல. புரியுதுங்களா இல்லையா? 2025லயே பெரிய சாதனை தான் பண்ணி வச்சிருக்கோம். இதோட பெரிய சாதனை என்னன்னா 2026ல கன்ஃபார்ம் அந்த 3 வாடி வாசல்ல ஏதோ ஒரு சிறந்த மாடுபிடி வீரர் கொண்டு வரணும் எங்களுடைய ஆசை. ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாகுபலி குரூப்ஸ்ல இருந்து வட மாவட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வாங்கணும் ரொம்ப ஆசை. அதுவும் கன்ஃபார்ம் இந்த வருஷம் பண்ணுவோம். மதுரை போகிறோம். மதுரை போகும்போது பல டோல் இருக்கு. போயிட்டு வர வரைக்கும் சாப்பாடு எல்லாமே இருக்கு. இதான சாப்பாடுலாம் கூட தனிப்பட்ட முறையில் நம்ம மாடு பிடிச்சிட்டு போறாங்களோ அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. இந்த டோலை எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னிச்சுன்னா, இந்த காளைகளுக்கு இந்த மாரி ஜல்லிக்கட்டு ஏற்றிட்டு போறதும் சரி, காளை ஏற்றினா வந்து டோல் ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையான இப்போ ஏதாவது டோல் இந்த மாதிரி ஃப்ரீயா நீங்க பயணிச்சுக்கிறீங்களா இல்லை எந்த மாதிரி? உங்க டோலும் ஃப்ரீயா வேணாம், உங்க 1000 ரூபாயும் காசு வேணாம். ஜல்லிக்கட்டு நடத்துறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம, அவங்ககிட்ட எதுவும் காசு கேட்காம, இந்த அரசு எதுவும் காசு கேட்காம ஃப்ரீயா அனுமதி கொடுத்தாவே அவங்க டோக்கன் ஃப்ரீயா எங்களுக்கு வந்தாலே போதும். இவங்க 1000 ரூபா கொடுத்தா மாடு வளர்க்கணும், இவங்க டோல்கேட் ஃப்ரீயா விட்டு தான் மாடு ஏற்றிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இருக்க வேண்டிய இதை டோக்கன் 5000 ரூபா 10,000 ரூபா வரைக்கும் விற்க வைக்கிறாங்க இந்த ஆட்சியில. சொல்லுங்க பார்க்கலாம். மாட்டுக்காரர் எப்படி வளர்த்துறதே பெருசு. இங்க 1000 ரூபா காசும் வரல, டோலும் ஃப்ரீ வரல. டோக்கன் வாங்கினா 3000 ரூபா 4000 ரூபா எந்த வாடி வாசலுக்கும். அதுவும் பாதி நேரத்துக்கு மேல நடக்கிறது இல்லை. ஏதோ வேற ஒருத்தர் யாராவது நடத்தினா அவங்க மேல தடை போட்டு அது குறை இது குறைன்னு ஜல்லிக்கட்டே நடத்த வருது இல்லை. அதனால காசுலாம் எதுவும் இந்த அரசு கொடுத்துதான் நாங்க மாடு வளர்த்தணும் அப்படின்னு இல்லை, கவர்மெண்ட் காசு கொடுத்தா மாடு வளர்த்தணும் இல்லை. ஜல்லிக்கட்டு நடத்துறவங்களுக்கு ஃப்ரீயாவே எதுவும் வேணாம், அந்த பர்மிஷன் மட்டும் முறைப்படி பர்மிஷன் மட்டும் கொடுத்தாங்களா போதும். அதே மாதிரி முன்ன கௌதம்லாம் பேசியிருந்தான், பழக்குவாடிக்கு ஃபுல்லா பர்மிஷன் வேணும். பழக்கவாடி ஒரு இங்க நம்மள்கிட்ட பயிற்சி எடுத்துட்டு போனா அடுத்த வருஷம் வாடியில பேர் வாங்க முடியும். நம்ம எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் விட்டாலாம் பேர் வாங்காது. அது எப்படி அங்க பிடிச்சி போகும்போது வருது என்ன பண்ணுதுன்னு தெரியாது. நம்ம பயிற்சி வாடியில போட்டு செக் பண்ணி தான் கொண்டு போக முடியும். அதனால அந்த பயிற்சி வாடி போட்டா அந்த பயிற்சி வாடி ஏதோ தெரியாம போடுறோம் அவன் மேல கேஸ் போறது, அவங்ககிட்ட இது பண்றது, ஃபைன் போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. முறைப்படி பழக்குவாடிக்குன்னு ஒரு பர்மிஷன் வேணும். வந்தாதான் எல்லா காலையுமே ஜல்லிக்கட்டுல அப்படி காலை விளையாடலாம் கூட வீட்டுல வச்சுக்கலாம். இங்க எதுவுமே செக் பண்ணாம கொண்டு போய் ஒரு 5000 ரூபா செலவு பண்ணி ஒரு வாடி வாசல்ல விடும்போது காலை என்ன பிடிப்படதான் செய்யும். அப்ப மனசு இது பண்ணிதான் வரும். அதே மாதிரி புதுசா மாடுபிடி வீரர்லாம் வராங்கன்னா எடுத்தோடனே எப்படி பயிற்சி எடுக்காம எப்படி போய் ஒரு 1000 மாட்டை பிடிப்பாங்க? பயிற்சி வேணும், மாட்டுக்கும் பயிற்சி வேணும், மாடுபிடி வீரருக்கும் பயிற்சி வேணும். அதனால பயிற்சி வாடி கட்டாயமா வேணும். அதுக்கு முறைப்படி அனுமதி தரணும் இந்த கவர்மெண்ட். அது தந்தாலே போதும். இந்த 1000 ரூபா காசு வேணாம், டோல்கேட் எதுவுமே ஃப்ரீ வேணும். இப்ப நீங்க இந்த பயிற்சியோட யாருக்கும் சொல்லாம நடத்துறது இந்த மாதிரி பண்றதுக்கு முறைப்படி வந்து அரசாங்க அனுமதி பெற்று அதுக்கான முயற்சியை பார்க்கலாம்ல. தெரியாம நடத்தி பிரச்சனையாகி இப்போ ஒரு வண்டின்னு பிடிச்சாங்களா மினிமம் ஒரு 10,000 ரூபா இல்லாமலாம் விட மாட்டேங்கிறாங்க போலீஸ்காரங்க. இப்போ அவங்களையும் நம்ம குத்தலாம் சொல்லலை. இப்போ அவங்க எதுக்குன்னா ஏதோ இடையில ஏதோ அடிபட்டுருச்சா ஏதோ காயமாச்சா அவங்க ஸ்டேஷன்ல தான் பதில் சொல்லி ஆகணும். எந்த பகுதியில் நடக்குதோ அந்த ஸ்டேஷன்ல தான் பதில் சொல்லி ஆகணும். அதான் உங்க இதுலேயே வழக்கறிஞர்லாம் இருக்காரு. ஒருத்தர் இப்போ நிறைய பேர் வழக்கறிஞர் அணியே இப்போ தனியாக உருவாக போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ இதை வந்து நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அரசாங்கம் ஒரு கோரிக்கையை வைக்கலாம்ல. ஒருத்தர் இப்ப யாருமே ஆரம்பிக்காததுனாலதான் இது அமைதியாகுது. ஒருத்தர் இதை கையில எடுத்தா பக்கத்துல இருக்கிற மாவட்டக்காரங்க, பக்கத்துல இருக்கிற ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், அது இல்லாம ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறவங்க இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. அதையா நீங்களே ஒரு தொடக்கமா நீங்களே ஆரம்பிக்கலாம்ல. அத கோரிக்கைன்னு இல்ல, கோரிக்கைலாம் வைக்கல. கோர்ட்ல கேஸ் போட்டு அவர் பார்த்துட்டு தான் இருக்காப்ல. ஆனா இந்த காவல்துறை அது பண்றாங்க. அதெல்லாம் இந்த ஏரியாவில் அவங்க கண்ட்ரோல்ல வர ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இன்ஸ்பெக்டர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா அவங்க வந்து காவல்துறை நம்மளை டார்ச்சர் பண்ண போறாங்க. சொல்றேன், இது வந்து ஒரு அமைப்பா உருவாக்கி இப்ப இருக்கிற ஜல்லிக்கட்டுல இருக்கிறவங்களா ஒண்ணு சேர்த்து அதுல ஏதோ ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம்ல. இப்ப ஒரு ஊர்ல இது பண்ணா அந்த ஒரு ஊருக்காரங்க மட்டும் தான் பாதிப்பு. இதே தமிழ்நாடு முழுக்க அங்கங்க ஊர்ல போராட்டம். இது எது போராட்டம் மட்டும் இல்ல, அங்கங்க வந்து நம்ம கோர்ட்லயே போய் ஃபைல் பண்ணா அப்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் டக்குன்னு சேரும்ல. இப்போ ஒருத்தரா போய் கேட்டுட்டு இருந்தா அது வந்து இவன் தேவையெல்லாம் பண்றான், இவன் வேணும்னே பண்றான், சொல்லிட்டு மாடு வச்சுக்கான், அந்த மாதிரி நம்மளை ஒதுக்கதான் பார்ப்பாங்க. அது முன்னாடியில இருந்து இந்த பழக்கவாடிக்கு வந்து நான் ஊருக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ கோர்ட்ல ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. அது இப்ப என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு? அது நீங்க சொன்னீங்களா வச்சுங்களேன், மித்த ஊருக்காரங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவங்க இதை பார்த்துட்டு இவங்க பண்றாங்க, நம்மளும் இதை மாதிரி பண்ணி ஏதோ நம்ம ஊருக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். ஏதோ கொஞ்சம் சொல்லுங்களேன் அதை பத்தி. அதுக்கு உண்டான முறைகள்லாம் நல்ல வழியில் தான் போயிட்டு இருக்குது. அவரு வழக்கறிஞர் மகேஸ்வரன் அவர் தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காப்புல. போயிட்டு இருக்குது.
கூடிய சீக்கிரம் வந்துரும். ம். இந்த ஆண்டுக்குள்ள வந்துரும். அடுத்த வருஷம்லாம் முறைப்படி ஜல்லிக்கட்டு பர்மிஷனோட பழக்குவாடி பர்மிஷனோட பழக்குவாடி. நடக்கிறதுக்காக ரெடி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ம். இங்க சேலத்துல இல்ல மெட்ராஸ்ல முடியல, இது சேலத்துல முடியலனாலும் ம். சென்னை கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்றதுதான். ம். அங்கேயும் போய் இல்ல அப்படிலாம் அனுமதி இல்ல, அப்படிலாம் தர முடியாதுன்னா ம். போன டைம் ஜல்லிக்கட்டுக்காக என்ன போராட்டம் நடந்துச்சு அதோட இன்னும் ஒரு மடங்கு சேர்ந்து நடக்கும் ம். சென்னையில. ம். இந்த பழக்குவாடிக்கான போராட்டம் நடக்கும். ம். ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பழக்குவாடினா ஒரு மாட்டுக்கு பயிற்சி கொடுத்து தான் பெரிய வாடி கொண்டு போக முடியும். ம். எல்லா விளையாட்டுக்கும் பயிற்சி கொடுக்குறீங்க. கேட்டா பயிற்சி வாடி போட்டா மாடு குத்தினா செத்துருவான். ம். எந்த மாடு குத்து சாவறான். இப்படி பழக்குவாடி நடத்துவதற்கான எல்லா வழிமுறைகளையும் நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கோம். விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் தான் நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கன்ஃபார்ம் வரும்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பழக்குவாடி நடத்தினா மாடு குத்துனா மாடு சாவறான். இன்னைக்கெல்லாம் போதையில டெய்லியும் அங்கங்க ஒருத்தர் உந்து சாவறான். கஞ்சா அது இதுன்னு ஏதோ குடிக்கிறான். அதெல்லாம் தடை பண்ண முடியல. ஆகுனா அந்த மாட்டை பிடிச்சிட்டு போய் விட்றானுங்கன்னு இதை எடுத்து வருது. ஊருக்குள்ள வச்சு கஞ்சா விற்கிறான், கோட்டரை விற்கிறான், சந்து கடைன்னு பேர் சந்து கடை வச்சு விற்கிறானுங்க. அதெல்லாம் அந்த கவர்மெண்டால பிடிக்க முடியல. ஒரு நாள் மாசத்துல கூட இல்ல, வருஷத்துல ஒரு நாள் அந்த காளைக்கு பயிற்சி கொடுக்கும்போது அந்த பயிற்சி கொடுக்குறவனுக்கு சந்தோஷம் இல்லாம அந்த வண்டிக்காரன் மாடு பிடிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு இது. கவர்மெண்ட்ல எத்தனை குடும்பம் அழியுது, கவர்மெண்டால எத்தனை குடும்பம் அழியுது, போதைப் பொருளாலையும் நிறைய விஷயத்துல அழியுது. போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கூட தான் சாவறான். ஏன் மாடு குத்தி செத்தாதான் சாப்பிட்டு சாவுன்னு தெரிஞ்சுதானே வரோம் மாடு பிடிக்க. ம். செத்தா நாங்க தானே சாவறோம். கள்ளச்சாராயம் காசி கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் செத்தாங்க. அவனுங்களும் 11 லட்சம் தராங்க. ஆனா நம்ம மாட்டுல வந்து எவனோ அடிபட்டு இறந்தா தரவே insurance வேணாம் தான் போடுறாங்க. சொல்றோம். இன்சூரன்ஸ் அப்படி போடுறான். பண்ணா தரக்கூடி வேணாம். நாங்க அப்படிலாம் சாவ மாட்டோம். பக்தியோட தான் நாங்க வந்து மாடு பிடிப்போம். முடிஞ்ச அளவுக்கு எங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. அதான் ஜல்லிக்கட்டுல வந்து அந்த புகழ்ச்சி வேணும் அவங்களுக்கு. நாங்க நடத்துறோம், நாங்க தான், எங்க தலைமையில தான் நடக்குது, எங்க அரசியல் கட்சியில தான் நடக்குது, அந்த புகழ்ச்சி வேணும். அரசியல் ஆனா கட்சி அதுல புகழ்ச்சிலாம் இல்ல. இது ஒரு பாரம்பரியம், அது ஒரு சந்தோஷம். இது ஜல்லிக்கட்டு அவங்க சொல்றேன், எங்களுக்கு அந்த புகழ்ச்சி வேணும். ஆனா வந்து அந்த இடத்துல அடிபட்டா அது எனக்கு தெரியாதுன்ட்டு கை விட்டு போயிடுறாங்க. அதான் அது அப்படியே கை விட்டு போயிரு வேணாம்னு சொல்ற. பழக்கோடி நடத்தினா நாங்க விட்டு எங்க ஊர்லயே சொந்த ஊர்ல நாங்க ஒரு எங்க காளைக்கே பயிற்சி கொடுக்கணும்னு இந்த நாட்டுல என்ன சுதந்திரம் கேட்டா சுதந்திரம் கிடைச்சிது. நாங்க சுதந்திரமே இப்பதான் இல்லாம இருக்காங்க மக்கள் எல்லாம். ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துறீங்கன்னு மட்டும் இல்ல, மக்களே சுதந்திரம் இல்லாம தான் இருக்காங்க. ஒரு சில இடத்துல ஒரு சில மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப இந்த மது போதையால, இந்த கஞ்சா இதெல்லாம் ரொம்ப ஊருக்குள்ள நல்லாவே புழங்குது. இதெல்லாம் பிடிக்க வேண்டியதானே கவர்மெண்ட். கேட்டா கட்சிக்காரனே தான் விற்கிறான். அதெல்லாம் பிடிக்க முடியல. வந்து இந்த மாட்டை எங்கேயா கொண்டு போய் ஒரு 10 மாடு நிறுத்தி அவுத்து விட்டா போதும். அவனுங்க துரத்தி பிடிக்கிறது, அவனுங்களை அடிக்கிறது, அந்த மாட்டை துன்புறுத்துறது, மாடு ஏத்தனா போதும் பின்னாடியே வந்துடுது. பின்னாடி வந்துடுது. இப்ப அதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்ப என்னன்னா வச்சுக்க, இப்ப நடக்குதுல்ல இந்த அரசியல்வாதியை முன்னிறுத்தி செய்யறது, இந்த கட்சிக்காரங்களை மேலே ஏத்தி செய்யறது, இந்த முறைப்படி ஜல்லிக்கட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல பழங்காலத்து முறைப்படி இந்த ஊர் கவுண்டன் கரக்காரன் அவங்கள வச்சு நடத்துவாங்கல்ல, அவங்க தலைமைப்படுத்தி உள்ளூர்காரங்களை தலைமைப்படுத்தி நடத்துறாங்க, அது பிடிச்சிருக்கா? அது உங்களுக்கு தேவையா? இல்ல இப்ப இந்த அரசியல்வாதி வந்து நடத்தி கொடுக்குறாங்களா, டோக்கனை வித்துக்கிட்டு எங்க கட்சி மாடு வந்தா பிரைஸ் அதிகமா போடு, இந்த மாடை வேற கட்சிக்கு மாடுப்பா, இந்த மாடை பிடிங்க, இந்த மாடு அது நல்லா விளாண்டாலும் சரி, இந்த ஒரு குண்டாம் போறது, அது மாடு புடியாகி போனா கூட சில பேர் அந்த புடியே இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறாங்கல்ல. நிறைய வீடியோ அந்த மாதிரி இருக்குது, நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் ஏழை விவசாயிகள் மாடுலாம் அப்படிலாம் யாரும் வந்து ஏமாத்தாங்க. இந்த பெரிய எல்லாம் சும்மா பந்தா வச்சிருக்கானுங்களா, அந்த மாடு தான் புடியானா புடியாவலன்னு சொல்றது. இதே ஒரு விவசாய மாடு பாரு, புடிச்சு எல்லை கோட்டுக்கு முன்னாடி போனா கூட புடி மாடுன்றான். ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க நான் புடி மாடே இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றான். குறிப்பிட்ட அவனுக்கு எதிரான காலம் வந்துச்சுன்னா அந்த மாட்டை புடி மாடுன்னு சொல்றான். அந்த மாதிரி காசுக்கு தான் ஜல்லிக்கட்டே இன்னைக்கு காசு ஆக்கிடுறானுங்க இந்த அரசியல்வாதிங்க. பழைய முறையில எப்படி அந்த இப்ப கௌதம் இருக்கானா, கௌதம் ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா கௌதம் தலையில தான் நடக்கணும். ஏன்னா கட்சிக்காரன் வந்து என்ன இதுங்கிற நீயே அப்படிலாம் இல்ல. இந்த கவர்மெண்ட் என்ன நடக்குது, ஏன் கவர்மெண்டே நடத்தி கொடுக்க வேண்டியதான சொந்தமா. அந்தந்த ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தினா கவர்மெண்ட்ல எப்படி நடத்தலாம்? கேட்டா ஜல்லிக்கட்டு நடத்தி என்ன வருது, அழிவுன்னு என்னத்த அழிவு? வருமானம் இல்ல. கோயில் கவர்மெண்ட் எடுத்துக்குதுன்னா அதுல ஒரு வருமானம் இருக்கு. அவங்களுக்கு அதான் வருமானம். ஏன் இதெல்லாம் மட்டும் என்ன வருமானம் இல்ல? டோக்கன் வித்து காசு பாக்குறாங்கல்ல. அதுதான் நம்ம ஊருக்காரங்களே பண்ணிக்கிறாங்களா, ஊருக்காரங்களே காசு கொடுத்து பண்ணிடுறாங்க. அந்த இதுல தான் அவங்க டோக்கன் வித்துக்கிறாங்க. கவர்மெண்ட்ல எந்த ஒரு வேலை மக்களுக்கு செஞ்சாலும் காசு அவங்களுக்கு இருந்தாதான் வேலை செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. இந்த பழக்குவாடியில நடத்தினா எதுவும் பிரைஸ் போட மாட்டாங்க. சும்மா 50 ரூபா 100 ரூபா குண்டாம் போடுவாங்க. இதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு தான் இந்த கவர்மெண்ட் விட மாட்டேங்குது. இதே பெரிய வாடினா டொனேஷன் நம்ம முன்னாடி கட்டணும், நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஒரு வருமானம். இதுல என்ன இன்கம் இருக்கு? கொஞ்ச நேரம் ஆகாது இவங்க போற தடையெல்லாம் முடிச்சு போறதுக்கு. வேணாம் எல்லாம் எதுக்கெல்லாம் படிச்ச இளைஞர்கள் கேட்டா படிக்காதவன் மாடு வளர்த்துறான். யார் படிக்காம இருக்கா? எல்லாம் படிச்சுதான் இருக்காங்களா? எங்க சைட்லயே லாயர்ல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லா படிச்சு எல்லா கவர்மெண்ட் வேலையிலுமே பசங்களா இருக்காங்க, ஜல்லிக்கட்டுக்கு வராங்க.
புரியுதுங்களா இல்லையா? யாருமே இங்க நாலேஜ் இல்லாமலாம் வந்து மாடு வளர்த்தல. படிச்ச பையனே டிகிரி 2, 3 டிகிரி படிச்ச பையனே மாடு பிடிக்கிறான். அது ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள. செத்தா அவன் வாடிக்கு வந்தா சாவணும்னு தெரிஞ்சுட்டு தான் வரான். செத்தா செத்துட்டு போறான். நம்ம குவார்டர் குடிச்சாலும் தான் சாவுன்னு தெரிஞ்சு தானே குவார்டர் வைக்கிற. அதெல்லாம் நிறுத்த பார்க்கலாம். கஞ்சாவை நிறுத்து. அது வருமானம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குல்ல. கவர்மெண்ட்டுக்கு இருக்குதுன்னா அப்புறம் இதுல என்ன, நாங்க செத்தாலும் தான் மக்கள் தொகை குறையுதில்ல. ஏன்னா செத்து போயிட்டா ஒரு ஓட்டு போகுதுன்னு தான் எங்களுக்கு வருத்தம். மற்றபடி கவர்மெண்ட்டுக்கு ஐயோ செத்து போயிட்டாங்கிற வருத்தம்லாம் இல்லை. ஐயோ செத்து போயிட்டானே ஒரு ஓட்டு போச்சுங்கிற வருத்தம் தான். அதனால இதுக்கு மேல வர முதலமைச்சரோ கவர்மெண்டோ மாடு வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா ஒன்று. நீங்க காசு கீசுலாம் கொடுக்கணும், டோல்கேட் எதுவுமே ஃப்ரீ பண்ணணும். அரசியல்வாதி போனா இந்த ஐடி கார்டு டோல்கேட் ஃப்ரீ. மாடு வளர்த்துறோம் நான் முட்டாள மடையனா? அரசியல்வாதி தான் மாடு வளர்த்துறான். அவெல்லாம் போனா அந்த இது கார்டு காமிச்சிட்டு போறான். டோல் கார்டு காமிச்சு. அதனால விவசாயிங்க தான் பாதிக்கப்படுறாங்க. விவசாயிக தலைமையில் தான் ஜல்லிக்கட்டு நடக்கணும். புரியுதுங்களா இல்லையா? அரசியல்வாதி வந்து வேற ஊர்ல இருந்து இங்க வந்து இது ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம். இன்னும் கொஞ்ச நாள் போனா கோயில் இப்பயே கவர்மெண்ட் சொன்னதான் நடக்குது அப்படிலாம் கொண்டு வந்துட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த கோயில் பண்டிகையில இருந்து எல்லாம் நாம கொண்டாடுற பண்டிகை கிண்டிகை எல்லாமே கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் எடுத்து அவன் தான் வந்து முன்னிலைமையில எல்லாமே பண்ணுவான். கிராமத்துல இருக்கிற அந்த சிறிய கோயில் மட்டும் தான் கவர்மெண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணல. ஏன்னா அதுல வருமானம் இல்ல. வருமானத்தினது பெரிய கோயில் எல்லா கோயிலுமே கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. அதனால இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருள் இதெல்லாம் ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்கிறீங்களாவதும் மாடு வளர்க்குறீங்களாகட்டும் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம். ஏன்னா மாடு வளர்த்தனா எல்லாம் கெட்டு போயிடுறாங்க. மாடு வளர்த்தி குத்தி சாவறான் அப்படின்னு தான் பேரு. மாட்டால சாவறான் அப்படின்னு மாட்டாலாம் யாரும் வளர்த்திலாம் சாவறதில்ல. மாடு வாங்கி குடிக்காம திருந்தி நிறைய வாழ்ந்தவங்களாம் எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? அதனால இந்த நேரில் மாடு வளர்க்குறீங்களோ மாடு பிடிக்கிறீங்களோ இந்த போதைப் பொருள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம ஜல்லிக்கட்டு அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த மாதிரி அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் ரெடி பண்ணி, அதே மாதிரி இந்த மாடு பிடிச்ச ஆபாசமா எடிட் பண்ணி கெட்ட வார்த்தையில போறது, இந்த மாடு தப்பிச்சு போயிட்டா பிடிக்க முடியலன்னா மாட்டுக்காரன் போறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. மாடு மனுஷனோட திறமை தான். நம்மளால இன்னைக்கு இந்த மாட்டை பிடிக்க முடியும்னா இந்த மாட்டை நீங்க பிடிச்சிட்டோமா நாளைக்கு பிடிக்க முடியாம போகலாம். நம்மளோட சூழ்நிலை தான். ஒரு டைம் உயிர் போயிட்டா திரும்பி வராது. அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு பாரம்பரியம். சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் மாடுக்கு வராங்க. எல்லாருமே அந்த வீடியோ பார்ப்பாங்க. அந்த மாதிரி தப்பான கெட்ட வார்த்தையில எடிட் பண்ணி போடக்கூடாது.